வீரன் அத்தியாயம் 67. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனது வாயிலிருந்து ரத்தத்தை துடைத்த ஆதித்யா, என்ன இப்பேற்பட்ட பலசாலி, சக்தி வாய்ந்தவன், உனது நகரத்தின் தளபதியா என்று சற்று ஆச்சரியத்திலும் அதே நேரத்தில் உடல் வலியிலும் அவனிடம் கேட்டான். ஆமாம், அவர் எப்படி இங்கு வந்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது மட்டுமில்லாமல் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தளபதி இங்கு சாதாரண சிறு ஒட்டுண்ணியிடம் மாட்டியதுதான் எங்களால் நம்ப முடியவில்லை என்றான். அதற்கெல்லாம் காரணம் அந்த பிரபஞ்ச வெடிப்பு காலக்கள், அதனிடமிருந்து வந்த சக்திதான் இவனையும் இதில் சிக்க வைத்துள்ளது என்று டிராகன் பீஸ்ட் கூறியது. அந்த ஓனான் அரக்கர்களை பார்த்த ஆதித்யா, சரி, இப்போது அவர் உனது தளபதியோ உனது நாட்டைச் சேர்ந்தவரோ இல்லை, ஒரு தீய சக்திக்கு அடிமையாக வேலை செய்யும் ஒரு அரக்கன். அவனை நாம் கொன்றாக வேண்டும். இப்போதாவது உன் இனத்தை பற்றியும் இவனை பற்றியும் நீ கூறு. இல்லையென்றால் நாம் இங்கிருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல. அதே நேரம் இவர்கள் இன்னும் சக்திசாலியாக மாறக்கூடும் என்றான் ஆதித்யா. அதை கேட்ட அந்த இரு அரக்கர்களும் தன் தலைகளை அசைத்து, இல்லை, நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். ஆனால் எங்களை பற்றி நாங்கள் எதையும் கூற மாட்டோம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களை நீங்கள் கொன்றாலும் பரவாயில்லை என்று மீண்டும் அவர்கள் பிடிவாதமாக தங்களை பற்றி கூற மறுத்தனர். என்ன சொல்கிறீர்கள்? இப்போவும் இதே பிடிவாதத்தில் இருந்தால் எப்படி? உங்கள் கண்ணுக்கு முன்னாடிதான் அந்த அரக்கன் மாதிரி உங்கள் தளபதி இருக்கிறான். அவனை எப்படி அழிப்பது என்று கூட உங்களுக்கு தெரியாதா என்றான் ஆதித்யா. அந்த இரு ஓனான அரக்க வீரர்களும் சிறிது நேரம் முன்னே இருந்த தளபதியை பார்த்தனர். பிறகு பெருமூச்சு விட்டு, சரி, அவன் பயன்படுத்தும் தாக்குதலுக்கு எதிரான தாக்குதல் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் கூறுகிறோம். ஆனால் எங்களை பற்றி ரகசியங்களை நாங்கள் கூற மாட்டோம் என்றான் அந்த ஓனான் அரக்கன். பெருமூச்சு இழுத்துவிட்ட ஆதித்யா, சரி, அதையாவது கூறுங்கள். உங்களை பற்றிய ரகசியத்தை எத்தனை நாள்தான் மறைக்கிறீர்கள் என்றும் நானும் பார்க்கிறேன் என்று அவர்களிடம் கூறி முடித்தான். தளபதியிடம் நீங்கள் வெறும் கைகளால் தான் சண்டையிட வேண்டும் என்றனர். என்ன சொல்கிறாய்? நீங்கள் இப்போது இருக்கும் தளபதியின் உடலை பார்த்தால் தெரியும். அவரிடம் உடல் சக்தி என்று எதுவும் இல்லை. அவரது முன்பு பயின்றிருந்த நுட்பத்தின் மொத்த ஆற்றலின் சக்தியை வைத்துதான் இப்போது உங்களுடன் சண்டையிடுகிறார். அவரிடம் நீங்கள் ஆயுதமின்றி வெறும் கைகளால் சண்டையிட்டால் எளிதாக அவரை வீழ்த்த முடியும். அது மட்டுமில்லாமல் அவரது மார்பு பகுதியில் இருக்கும் இதயத்தை பார்த்தால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லையா என்று அழுத்தமாக கேட்டான் அந்த அரக்கன். அதை கேட்டு ஆதித்யா அதிர்ந்து போனான். இவன் உண்மையாவே அரக்கனா? இல்லை, அரக்கன் ரூபத்தில் இருக்கும் வேறு யாராவது எப்படி இப்படிப்பட்ட சிறு சிறு நுட்பங்களையும் தந்திரங்களையும் தெரிந்து வைத்திருப்பான்? எனக்கு இது புரியவே இல்லையே. இவனை போய் அரக்கன் என்று சொல்கிறார்கள். உண்மையாய் இவன் அரக்கன்தானா என்று பல எண்ணங்கள் அவனுக்குள் ஓடின. ஏனெனில் இவ்வளவு நேரம் சண்டையிட்டு ஆதித்யா கூட அவனது மார்பு பகுதியில் நீல நிறத்தில் மின்னும் இதயம் இருப்பதை அவன் காணவில்லை. அரக்கனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்களது இதயம் நீல நிறத்தில் ஒருபோதும் இருக்காது. அவ்வாறு மாறியிருக்கிறது என்றால் அது இயற்கையாக தோன்றாமல் செயற்கையாக யாரோ ஒரு கட்டுப்படுத்தும் விதத்தில் பொருத்தி இருக்க வேண்டும். அப்படியெனில் இங்கு இருக்கும் அனைவரின் இதயத்தையும் மாற்றி அமைத்திருப்பது அந்த ஒட்டுண்ணி அரக்கனாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் அந்த இதயத்தை அழித்துவிட்டால் அவர்களை வீழ்த்த முடியும் என்று எண்ணினான். அப்படியானால் வெறும் கைகளால் சண்டை போட சொல்கிறாயா என்று ஆதித்யா தன் கையில் இருந்த கடவுளை கொள்ளும் ஆயுதத்தை மறைத்துவிட்டு கேட்டான். ஆமாம், அவருடன் எவ்வளவு நீங்கள் நெருக்கமாக சண்டையிடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவரால் உங்களை தாக்க முடியாது. அவரது ஒவ்வொரு நுட்பம் மற்றும் சண்டையிடும் தந்திரங்களும் சிறிது நேரம் எடுக்கும். அதே நேரம் பலத்தையும் பெருமளவு கொடுக்கும். நீங்கள் அந்த ஒரு நிமிட கால இடைவெளியை பயன்படுத்தி அவருடன் சண்டையிட்டு வெற்றி பெறலாம் என்றனர். அதை கேட்டு பெருமூச்சு இழுத்துவிட்ட ஆதித்யா அந்த சகுதியின் முனைக்கு வந்து நின்றான். எதிரில் அந்த சகுதியில் தன் கைகளில் சுத்தியலை வைத்துக்கொண்டு தளபதி ஆக்ரோஷம் நிறைந்த அரக்க உருவத்தில் இருந்த அந்த அரக்கன் கோபமாக ஆதித்யாவை பார்த்து கொண்டிருந்தான். ஆதித்யா பிறகு தனது பிரபஞ்ச மோதிரத்தின் முன் கைகளை காட்ட அந்த மோதிரத்தின் உள்ளிருந்து ராணி கொடுத்த சில மருந்து குப்பிகள் வந்தன. அதை எடுத்து வாயில் ஊற்றிக்கொண்டவன் வாயோரத்தில் வழிந்திருந்த இரத்தத்தை துடைத்த பெருமூச்சு இழுத்துவிட்ட அவன் உடலில் இருந்த உடல் பலம் சக்திகள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்று உருவானது போல் உணர்ந்தான். பெருமூச்சு எடுத்துவிட்டு திடீரென அங்கிருந்து வேகமாக அந்த அரக்கனை நோக்கி ஓடினான். தன்னை நோக்கி ஓடி வரும் ஆதித்யாவை பார்த்து அரக்கனும் வேகமாக ஆதித்யாவை நோக்கி ஓடவர ஆதித்யா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அவன் அருகே சென்று கைகளால் சண்டையிட ஆரம்பித்தான். அவனது கைகள் என்னதான் பலம் குறைந்ததாக இருந்தாலும் எதிரியின் சுத்தியலிலிருந்து மீண்டு அவனிடம் சண்டையிட எளிதாகத்தான் இருந்தது. அவன் சுத்தியலால் ஆதித்யாவை தாக்கும்போது அப்போதே நகர்ந்து ஆதித்யா மீண்டும் அந்த சுத்தியலிலேயே ஒரு காலை வைத்து எம்பி நேராக அந்த அரக்கனின் பாதி முகத்தில் ஒரு குத்து விட்டான்.
சற்று தடுமாறிய அந்த அரக்கன் தன் தலையை உதறி மீண்டும் தன் சுத்தியலை எடுத்து ஒரு சுழற்றி ஆதித்யாவின் இடுப்பை நோக்கி அடித்தான். ஆதித்யாவோ அந்த சுத்தியலை சுற்றியபடி பொறுமையாக மெதுவாக விலகி மீண்டும் அவன் மார்பு பகுதியில் தன் கைகளால் ஒரு குத்து விட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த அரக்கன் 2 அடி பின்வாங்கி நின்றவன் தன் சுத்தியலால் ஓங்கி தரையில் அடிக்க ஒரு மாபெரும் கர்ஜனை சத்தத்தை வெளியிட்டான். மீண்டும் அவன் தன் சுத்தியலை வைத்து ஆதித்யாவை குத்தவர அப்போது சிறிது விலகி ஆதித்யா தனது கைகளை மட்டமாக கொடுத்து தளபதியின் மார்பு பகுதிக்கு நேராக ஓங்கி ஒரு குத்து விட்டான். இந்த முறை ஆதித்யா எதிர்பார்த்தது போல் அந்த அசுரன் நிலைகுலைந்தான். இவன் கொடுத்த குத்து உடல் பகுதி இல்லாமல் இருந்த வயிற்று பகுதிக்கு நேராகச் சென்று அந்த நீல நிற இதயத்தில் குத்தியது. அது ஒரு குத்தில் நிலைகுலைந்து அந்த அரக்கன் யோசிப்பதற்குள் ஆதித்யா அவன் மார்பு பகுதியில் எம்பி கால்களால் உதைக்க அவன் சுத்தியலை கீழே விட்டபடி 2 அடி பின்னே நடந்து அந்த அரக்கன் பொத்தென தரையில் விழுந்தான். ஆதித்யாவும் அதே சகதியில் கீழே விழுந்தான். அவன் நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த தளபதி அந்த சகதியில் விழுந்ததை கண்டான். இதுதான் நேரம் என்று யோசித்து ஆதித்யா சிறிதும் யோசிக்காமல் ஆதித்யா அவன் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து அரக்கன் கிடந்த இடத்தை நோக்கி பறந்தான். அவன் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு எம்பும் போதே தனது கைகளை மேலே உயர்த்தி கடவுளை கொல்லும் ஈட்டி என்று கத்தினான். சரியாக அந்த நேரம் அவன் கைகளில் ஈட்டி தோன்ற அந்த கூர்மையான உயிர் சக்தியை உறிஞ்சும் முனையை அந்த அரக்கனின் இதயத்தை நோக்கி குறிவைத்து குத்தினான். அவன் குத்திய வேகத்தில் சீறிப்பாய்ந்து அவன் கைகளிலிருந்து சென்றதுதான் அந்த ஈட்டி. அது வேகமாக சென்று மாபெரும் சக்தி வெடிப்புடன் அந்த அரக்க உருவிலிருந்து தளபதியின் இதயத்தை குத்தி எடுத்துக்கொண்டே சகதி நிறைந்த தண்ணீருக்குள் நுழைந்தது. ஒரு பெருத்த சத்தத்துடன் அந்த ராட்சச தளபதி சடாரென நடுங்கி விழுந்தான். இருப்பினும் ஆதித்யா நிறுத்தவில்லை. அவன் அனுப்பிய ஈட்டியின் பின்னே அவனும் அந்த சகதிக்குள் சென்றான். அவன் கொடுத்த சக்தியின் வேகம் அந்த ஈட்டியை வேகமாக பூமிக்கு அடியில் செல்ல தூண்டியது. அதே நேரம் அந்த ஈட்டியின் முனியிலிருந்த அரக்கனின் இதயம் அந்த சகதியிலிருந்து அரக்கர்கள் மற்றும் சகதியின் அழுத்தத்தை சிறிது தளர்ச்சியடையச் செய்தது. அங்கிருந்த உயிரினங்களுக்கு உள்ளே செல்வது தங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அந்த இதயத்தினால் தோன்றியது. அதனால் எளிதாக ஆதித்யா அந்த 100 மீட்டரை கடந்து பாதாளத்திற்கும் அருகில் வந்தான். இவ்வளவு நேரம் தன்னை நோக்கி வருவது என்னவென்று தெரியாமல் இருந்த அந்த ஒட்டுண்ணி திடீரென ஆயுதம் வருவதை பார்த்து ஒரு கூக்குரலிட அது மிகவும் தாமதமாகியிருந்தது. அந்த சத்தம் வருவதற்குள்ளேயே அந்த ஈட்டி அந்த விசித்திரமான பிரபஞ்ச வெடிப்பு காலக்கல்லின் அருகில் வந்து குத்தியது. அதிர்ந்து அந்த இடம் நடுங்கியது. அப்போது அந்த பிரபஞ்ச காலக்கல் சுழல அதன் மீது ஒட்டி கொண்டிருந்த தங்க நிற ஒட்டுண்ணி அதிலிருந்து விடுபட்டது. அதை பார்த்த ஆதித்யா அதை நோக்கி வேகமாக வர சரியாக 2ம் விடுபட்ட நேரத்தில் பிரபஞ்ச காலக்கல்லை தன் கைகளால் தொட்டான். அதை தொட்ட அடுத்த கணத்தில் அவன் உடல் முழுவதுமாக ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல சிலிர்த்தது. அவனது சிந்தனைகள் குழம்பின. அங்கே என்ன நிகழ்கிறது என்று அவனுக்கே விளங்கவில்லை. திடீரென அவனது ஆத்மீக ஆத்மக்கடலின் ஆழத்திலிருந்து ஏதோ ஒரு சக்தி அதிர்வு தோன்றியது. எங்கிருந்தோ பாய்ந்து வந்த பேரழிவு சக்தி ஆதித்யாவையும் டிராகன் பீஸ்டையும் ஒரு சேர முழுவதுமாக உழிழுத்து உறிஞ்சுவது போல் உணர்ந்தார்கள். விண்வெளியே 2ஆக பிளந்தது போல நீல நிறத்தின் உக்கிரமான ஒளிவெள்ளம் அவர்களை ஒரு பிரபஞ்ச பெருங்கடலுக்குள் வேகமாக விழுத்துக் கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக கணக்கில் அடங்காத விண்மீன் மண்டலங்களை தாண்டி அவர்களை ஏதோ ஒன்று கடத்திச் செல்வது போல ஒரு கட்டுப்படுத்த முடியாத உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. பதற்றத்தின் உச்சத்தில் ஆதித்யா அந்த சிறிய உருண்டை போன்ற பிரபஞ்ச சக்தி வாய்ந்த கல்லை தன் பிடியிலிருந்து விலகாமல் இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தான். திடீரென அவர்கள் ஒரு 100 அடி ஆழமான சகதி பள்ளத்தின் விளிம்பிற்குள் இழுக்கப்படுவதை உணர்ந்தார்கள். அவனை சுற்றிலும் நீல நிற கூடுகளும் அலைகளும் உக்கிரமாக சுழலத் தொடங்கின. அந்த சக்தி சுழல் சகதி நிறைந்த அந்த இருப்பிடத்தில் இருக்கும் அனைத்து விதமான தீய இறந்த சடலங்களின் பிரபஞ்ச சக்திகளையும் ஒரு பிசாசை போல உறிஞ்சியது. ஆதித்யாவின் கண்களிலோ நீல நிற வெறிச்சொளி மின்னியது. நிலைமையின் விபரீதத்தை பார்த்த டிராகன் பீஸ்டுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆதித்யா தனது கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறான். அதே சமயம் டிராகன் பீஸ்டுக்குள்ளும் அந்த சக்தி ஆற்றலின் அழுத்தம் தாங்க முடியாத சுமையாக இருந்தது. இப்போது என்ன செய்வது? இவனை காப்பாற்ற முடியாது போலிருக்கிறதே. நானும் இவனுடன் சேர்ந்து அழிந்து விடுவேனோ என்று அது பயத்தில் அலறியது. அந்த சக்தியின் பிரபஞ்ச அழுத்தம் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்மக்கடலை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு சிதைக்க தொடங்கியது. அந்த பலமான சக்தியின் தாக்குதலால் ஆதித்யா சுயநினைவை இழந்து மயக்கமடைந்தான். அவன் மீண்டும் கண்களை திறந்தபோது ஒரு அந்நிய உலகில் ஆதித்யாவின் நினைவுகள் அவனை விட்டு பிரிந்து தான் வேறொரு உலகில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது போல அவனுக்கு தோன்றியது. அவன் அங்கோ ஒரு திடமான தளத்தில் வந்து விழுந்ததை உணர்ந்தவன். உடல் முழுக்க அடிபட்டதற்கான வலி. தன் கைகால்கள் தனக்கே அந்நியமாக தோன்றின. நான் எங்கே இருக்கிறேன்?
என்று குழப்பத்துடன் அவன் எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். அந்த இடம் கரடுமுரடான பாறைகளும் உடைந்த இடிபாடுகளும் நிறைந்திருந்தது. அது ஒரு மனித நாகரிகத்தின் அழிவு கோலமாக தெரியவில்லை. மாறாக அதுவே இயற்கையான அழிவு உலகமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் செந்நிற பாறைகளும் கொதிக்கும் எரிமலை குழம்பை உமிழும் மலைகளும் மட்டுமே தெரிந்தன. உருகிய எரிமலை குழம்பு மெதுவாக வழிந்து ஓடுவதைக் கண்டான். இது மக்களோ உயிரினங்களோ வாழ்வதற்கு ஏற்ற இடமே இல்லை போதிருக்கிறதே. என்ன மாதிரியான இடம் இது? அந்த பிரபஞ்ச வெடிப்புகள் என்னை எங்கு கொண்டு வந்து விட்டன? அவன் சிந்தித்தபடியே அங்கே நடந்து செல்ல முயன்றான். ஆனால் அந்த இடத்திலிருந்த விசித்திரமான ஆற்றல் அழுத்தம் இவனை சாதாரண மனிதனைப் போல் நடக்க விடவில்லை. கால்களை சிறிது சிறிதாக எடுத்து வைத்து தடுமாறியபடி நடந்தான். இங்கே இருந்து எப்படி தப்பிப்பது? என்ன செய்வது? பல சிந்தனைகள் அவனது தலையை சுழற்ற, தான் எதற்காக இங்கு வந்தான் என்று கூட இப்போது அவனுக்கு புரியவில்லை. சற்று தூரம் நடந்து சென்று அருகில் யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தான். ஆனால் மனித நடமாட்டம் துளியும் இல்லை. நடைப்பயணத்தில் களைத்து சோர்ந்தடைந்த ஆதித்யா ஒரு பெருமூச்சுடன் தன் கால் மூட்டுகளை பிடித்துக்கொண்டு சத்தமாக வானத்தை பார்த்து கத்தினான். ஏன் என்னை இங்கு கொண்டு வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? அவன் விரக்தியின் விளிம்பில் இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இங்கேயே நடப்பது போல ஒரு பயங்கர உணர்வு. அந்த எண்ணம் சிறுக சிறுக அவனை ஆட்கொள்ளத் தொடங்கியது. என்ன ஆச்சு? 11 நாளில் நான் இருள் நகரத்துக்கு போயிருக்க வேண்டுமே. இப்போ நான் திரும்பி போய் பார்க்கிறப்ப அங்க எப்படி இருக்கும்? இத்தனை மாதமாகியும் என்னை இங்கேயே வச்சிருக்க. அந்த கல் எதுக்காக? அவன் மீண்டும் மீண்டும் புலம்பிக் கொண்டே நடந்தான். அவனால் அவனது ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் இருக்கும் டிராகன் பீஸ்டுடனுக்கும் மாருதியுடனும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. கோபத்திலும் நம்பிக்கையின்மையிலும் அவன் நடந்து சென்றான். 1 நாள் 2 நாள் என நாட்கள் சென்றதே தவிர அங்கிருந்து தப்பிப்பதற்கான வழி அவனுக்கு பிறக்கவில்லை. ஏன் இங்கு வந்து சிக்கிக்கொண்டோம் என்ற பதிலுமே அவனுக்கு கடக்கவில்லை. அந்த கரடு முரடான எரிமலை நிறைந்த பகுதியிலிருந்து வெளிவந்தான் ஒரு பெருமூச்சுடன் தன் உடலில் சிந்திய வியர்வையை துடைத்து கொண்ட ஆதித்யா. என்னதான் நடக்குது? நான் எங்கதான் இருக்கேன்? முன்னே இருந்த பகுதியை அவன் பார்த்தான். ஒரு பெரிய பாலைவனம் விரிந்து கிடந்தது. அதை பார்த்தவன் மிகவும் சோர்ந்து போனான். இங்கு நின்று என்ன நடக்கப் போகிறது? இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் நாம் எதையாவது தேடி சென்றுதான் ஆக வேண்டும் என்று அவன் தீர்மானித்தவனாக நடந்தான். அவன் நடக்க நடக்க நாட்கள் ஓடின. எந்த ஒரு புதிய விஷயத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனது முகத்தில் தாடி முடிகள் வளரத் தொடங்கின. தலையின் முடி அதிகமாக வளர்ந்து அவன் பார்ப்பதற்கே விசித்திரமான மனிதன் போல் காட்சி கொடுக்க ஆரம்பித்தது. உடல் மெலிந்தது. உடலில் இருந்த உயிர் சக்தி வற்றியது. அவனால் அவனது கைகால்களை உணர முடியாத நிலை. இருந்தாலும் அவன் நடந்தான். ஒரு வழியாக அவனது கண்களில் ஒரு பசுமையான இடம் தெரியத் தொடங்கியது. அதை கண்டவன் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தான். பார்த்துட்டேன், நிச்சயம் அங்க உயிரினங்கள், மனிதர்கள் வாழணும். அங்க போயிட்டனா இங்க இருந்து தப்பிக்க வழி ஏதாவது கிடைக்கும் என்று அவன் மனம் துள்ளியது. அவனுக்கு இப்போது இருந்த கடைசி நம்பிக்கை அந்த பசுமையான இடம்தான். அவன் எத்தனை ஆண்டுகள் அங்கே சிக்கினான் என்று தெரியவில்லை. பல ஆண்டுகளாக அங்கே அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். நான் வாழ்ந்த இடம் இத்தனை ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும்? இத்தனை வருடங்கள் என்னோட நேரத்தை வீணாக்கிவிட்டேன். நான் மீண்டும் செல்லும்போது அங்கே டிராகன் பீஸ்ட், மாருதி மற்றும் சூரிய சோழன் பள்ளி என்ன நிலைமையில் இருக்கும் என்னும் எண்ணங்கள் அவனது மனதை குடைந்தது.